சரி, ஒரு காரியத்தை சொல்ல தொடங்கி விட்டால் அதை முழுவதுமாக சொல்லி முடிக்க வேண்டும். அதனால கடந்த 3 வாரங்களாக இருக்கட்டும், பரவாயில்ல, கடந்த 3 வாரங்களாக நானும் என்னுடைய அப்பாவும் எல்லாருமே இந்த காதல் மற்றும் திருமண காரியங்கள் இதை குறித்து நாங்கள் பேசினோம். அதில் இன்னொரு விடப்பட்ட காரியம் இருக்கிறது. அதனால் இன்னைக்கு அதை முடித்து விடலாம் என்ற, ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் பேச மாட்டோம். அடுத்து இந்த வருஷம் முழுவதுமாக இதை குறித்து நாங்கள் பேச மாட்டோம். சரிங்களா? அதனால ஒரு காரியம் இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிற காரியம் நிஜமாவே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதனால எல்லாருமே கவனமாக கேளுங்கள். ஆமாம், இன்னைக்கு நான் ஒரு செய்தி போல நான் கொடுக்க விரும்பவில்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அறிவுரை மட்டும், உலகத்தில் எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் வாலிப பிள்ளைங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய தம்பதியாரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த செய்தி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஆனால் நீங்கள் செய்த சில காரியங்களை ஒருவேளை உங்களுக்கே அறிந்து கொள்வீங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட செய்தியின்படியாக அறிந்து கொள்வீங்க. அநேக காரியங்கள் நாம் வேறு விதமாக நாம் செய்திருந்தால் அது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் இப்போ தேவன் அதெல்லாம் அறியாமின் காலம். நாங்கள் செய்தியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்பதாக காணப்பட்ட காலம். அது தேவன் காணாத தேவன் போல இருந்து விட்டார். அதனால் இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்பொழுது நீங்க என்னத்தை குறித்து கவலைப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது கொடுக்கப்படுகிற செய்தியின்படியாக வழி நடத்தப்படுகிறார்களா இல்லையா, அதுதான் இன்றைக்கு உங்களுடைய கவலையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அதன்படியாக இன்றைக்கு நிஜமாகவே நான் சொல்லுகிறேன், எங்க அப்பா சென்ற வாரம் கொஞ்சம் கடுமையாக தான் பேசியிருப்பாங்க. ஒருவேளை சில வாலிப பிள்ளைங்களும் இங்க வராம கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? ஏனென்றால் எங்க அப்பா கம்ப்ளீட்டா பிளாங்கெட் பேன், காதலிக்கவே கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, நான் கொஞ்சம் நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. ஆனால் ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், நான் எதையும் வித்தியாசமாலாம் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக வித்தியாசமாலாம் போதிக்க போகிறதில்ல. அதை நீங்கள் அறிந்து கொள்ள போடுறீங்க. ஏனென்றால் இன்றைக்கு உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அநேக பாருங்க, இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் திருமணம் ஆவதற்கு அவர்கள் அந்த வயது வந்த பிறகு அவங்க சபையில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் கேட்டாச்சு. நான் வாலிப பிரயத்திலேருந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லாருமே கர்த்தர் எனக்கு அந்த பொண்ணை காட்டினார், இல்லைன்னா கர்த்தர் எனக்கு இந்த பையனை காட்டினார். எப்படி காட்டினார் என்றால், தூங்கி கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இல்லைன்னா ஒரு தரிசனத்தை நான் கண்டேன், இல்லை என்றால் நான் பைபிளை வாசித்து கொண்டிருந்தேன், சடனா ஒரு வசனம் அங்கே என்னது கர்த்தர் சொன்னது போல காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, இதோட மிக முக்கியமான காரியம், பிரசங்கியார் போதித்து கொண்டிருந்தார், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை என்னுடைய காதலை உறுதிப்படுத்தியது. நான் மனதில் வைத்திருந்த அந்த பெண்மணியோ இல்லைன்னா ஆணையோ அது உறுதிப்படுத்தி விட்டது என்று இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் நான் 15-20 வருஷம் கழித்து நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தேவ மகிமையும் இல்லை. 100% ஒருத்தர் கூட தேவனுடைய மகிமைக்காக வாழல. 100% எல்லாருமே ஒரு சாதாரணமான ஒரு லைஃப். ஏன்னா கர்த்தர் காட்டி இருந்தனா எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கணும், வாழ்க்கை எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கணும். அப்படிதானே? கரெக்டா இல்லையா? ஏசப்பாவே காட்டினார்னா எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கணும். ஆனால் இல்லையே, எல்லாம் வெறுமையாக தான் இருக்குது. உலகத்தார் போல தான் வாழ்றாங்க. உலகத்தார் போல ஏதோ ஒரு வேலைக்கு போய் வாழ்ந்து சமாதானமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இன்னைக்கு போராட்டங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேக சபைகளே இதை தவறாக தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்களுக்கு நான் சேர்த்து கொடுக்க போறேன். பெற்றோர்களே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. காதல் என்பது அசுத்தமான ஒரு காரியம்தான். ஏனென்றால் காதல் என்கிறது நான் போன தடவை சொல்லிட்டேன், அது அகாப்பே கிடையாது. அது ஃபீலியோ, மனுஷனுடைய ஃபீலிங்ஸ்னால உண்டாகிற அன்பு. அது மனுஷனுடைய ஃபீலிங்ஸ்னால உண்டாகிறபடினால் இச்சையும் சேர்ந்துதான் வரும். இச்சைக்கு அது விதி விலக்கு அல்ல. நீங்க தேவனுடைய அன்பை காட்டினீர்கள் என்றால் அவர்களை நீங்கள் சகோதரி என்று தான் அழைத்திருக்கணும், சகோதரர் என்று தான் அழைத்திருக்கணும்.
அப்படிதானே? ஆனால் காதல் என்பது மனுஷனுடைய அன்பின்படியாக அது இச்சையோடு சேர்ந்துதான் வரணும். இது விதி விலக்கு கிடையாது. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், ஏன்னா காதல் மட்டும்தான் அசுத்தமா? அரேஞ்ச் மேரேஜ் அசுத்தம் இல்லையா? நான் கேட்கிறேன், அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் நீங்க ஒழுங்கா பண்றீங்களா? ஏன் அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து நீங்க டௌரி பேசலையா? 1000 போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் செய்து சொல்லி 1000க்கு மேல போய் சொல்லலையா? கேட்கிறேன், ஆமாவா இல்லையான்னு மட்டும் தலையாட்டுங்க. ஆமா தானே? சரி, என்னமோ இல்லாத காரியத்தை பேசுகிறது போல இருக்கேன். இன்னைக்கு உங்க கல்யாணத்துல சமுதாயம், சடங்காச்சாரம் என்று அநேக காரியங்களை கொண்டு வருகிறது இல்லையா அரேஞ்ச் மேரேஜ்ல? அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த 2 பேர் சேருகிறார்களோ இல்லையோ, நீங்களும் உங்க சம்பந்தியாரும் நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரிக்ஷன் பாருங்களேன். அவன் என்னத்தை பண்றான், இவன் என்னத்தை பண்றான், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, பொன் வீட்டுக்காரங்க அப்படி பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மகிமையே இல்லாத அரேஞ்ச் மேரேஜ் தானே நடக்கிறது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நிஜமாவே நானும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து அது லவ் மேரேஜ் ஒரு விதத்துல அசுத்தம்னா, அரேஞ்ச் மேரேஜும் ஒரு விதத்துல அசுத்தம். ஆனால் இங்க பாருங்க, இங்க தான் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த உலகத்தின் படியாக இன்னைக்கு காதலிக்கிற வாலிப பிள்ளைகள், எல்லாம் வாலிப பிள்ளைங்களாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க வாலிப பிள்ளைங்களாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கிறோம். எல்லாம் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சரி, வாலிப பிள்ளைகள், நீங்கள் எதற்காக காதலிக்கிறீர்கள் என்றால், எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் நான் வந்து ஒப்பிட்டு 3 காரியங்கள் தான் இருக்கிறது என்று நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். அந்த 3 காரியம் என்னதென்றால், காதலிப்பதற்கு 3 காரியங்கள் என்னதென்றால், இச்சை முதலாவது காரியம். அது வந்து யாருமே விதி விலக்கே கிடையாது. நான் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் ஆண்டவர் எனக்கு காட்டினார், ஆண்டவர் எனக்கு காட்டினார் தான் சொல்றாங்க. அந்த காட்டினார்ங்கிற லிஸ்ட்ல ஒரு அசிங்கமான பொண்ணு, அசிங்கம்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் கலையில்லாத ஒரு பொண்ணை ஆண்டவர் இது வரைக்கும் காட்டினதே கிடையாதுப்பா. அது எப்படி காட்டுவாரு? இது வரைக்கும் யாரையும் பார்த்து ஒரு ஊனமுற்றவரோ நொண்டியா இருக்கிறவங்களையோ ஆண்டவர் காட்டினதே கிடையாது. அங்க இருக்கிறதுல ஒரு 20 பெண்கள் இருந்தனா அதுல இருக்கிறதுலே அழகான பொண்ணு தான் ஆண்டவர் இந்த வாலிபர்களுக்கெல்லாம் காட்டுவார் கனவுல. நிஜமா இதுதான் உலகம். அதனால தான் சொல்லுகிறேன், காதலிப்பதற்கு முதலாம் காரணம் இச்சை. 2வது காரணம் என்னதென்றால் கெத்து, ஸ்டேட்டஸ். இன்னைக்கு வாலிபர்கள் கூட பாருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நிற்பதற்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டியது இருக்கிறது. அது சாத்தான வந்து வஞ்சித்து விட்டான். இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தான்னா கெத்து என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கெத்து. அது 1 இருந்தா பரவாயில்ல, 2 3 இருந்தா இன்னும் மிகப்பெரிய கெத்து. சில பேர்லாம் வந்து மல்டிபிள் பாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்டிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. நிஜமா சினிமா படம் பார்க்கறது போலதான் நிஜமா நடக்குது. இதெல்லாம் எதுவுமே வந்து பொய் கிடையாது. நான் ஒரு கட்டுக்கதை என்னமோ சினிமா கதையை பத்தி நான் பேசல, இதெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் தான். அது பாருங்க. அப்ப 2வது காரியம் கெத்து. 3வது காரியம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பியர் பிரஷர் என்று சொல்வார்கள். பியர் பிரஷர் என்றால் என்னன்னா, உங்களுடைய நல்ல நெருங்கின நண்பர்கள் 2 3 பேர் இருப்பாங்க. அந்த 2 3 பேரும் என்னது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்ச உடனே உங்களுக்கும் பிரஷர் வந்துடும். அவங்களாம் வாழ்க்கையில வந்து முன்னேறி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு பைக் வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்துறாங்களே, நம்மளுக்கும் கண்டிப்பாக இனிமேல் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவசியம் என்ற ஒரு பியர் பிரஷர் உண்டாகி விடும். இதை தவிர்த்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்றைக்கு வாலிபர்கள் காதலுக்குள்ளாக விழுவதற்கு வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. நீங்க அநேகர் சொல்லலாம், எனக்கு தேவன் தெரிந்து கொண்டார், நான் ஊழியம் செய்வதற்காக நாங்க காதலித்தோம் என்று அநேகர் நீங்கள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அந்த செய்தியில நான் உங்களை எல்லாரையும் வந்து உணர்த்த போகிறேன், அது கிடையாது என்று நான் உணர்த்த போகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எப்படி, இதை பாருங்க, நான் ஒரு பிராக்டிக்கலா தான் கொடுக்குறேன், எல்லாம் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே கேளுங்க, சரிங்களா? ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு
மனைவியோ ஒரு புருஷனையோ அவர் காட்டுவார். ஆனால் இன்றைக்கு நிஜமாகவே இன்றைக்கு வாலிபர்கள் சொல்றது போல எனக்கு ஒரு கனவு வந்தது, ஒரு தரிசனம் வந்தது, எனக்கு ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு இதுதான் அவள் இதுதான் அவன் என்று உணர்த்தினார். இல்லை என்றால் போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு அவர் கொடுத்த ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த பெண்மணி தான், இந்த ஆண் தான் எனக்கு கணவன் மனைவியாக வர வேண்டும் என்று அநேகர் இப்படிப்பட்ட பொய் சாட்சிகள் சொல்வார்கள். இங்க தான் நான் உங்களை உணர்த்த விரும்புகிறேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்களும் அமைதியா இருங்க. அப்போ வாலிப பிள்ளைங்களை நீங்க தான் இப்ப கவனமா கேட்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்றீங்கல்ல, நான் ஜெபித்தேன். ஒரு பொண்ணை ஏற்கனவே மைண்ட்ல வைத்திருப்பாங்க, சரிங்களா? ஆனா ஜெபிப்பாங்க, உண்மைதான். ஆனா ஜெபித்த உடனே ஐயோ ஏசப்பா எனக்கு அப்படியே தரிசனத்துல எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆறது போல காட்டினார். எங்க பூலோகத்துல கூட கிடையாது, பரலோகத்துல மேகத்துல எங்களுக்கு திருமணம் ஆனது போல ஒரு தரிசனத்தை காட்டினார். அதன்படியாக இவள் தான் எனக்கு என்று கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுவேன். நான் இங்க தான் உங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறேன். என்னது உங்களுக்கு கிடைத்தது? ஒரு தரிசனம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒரு கனவு, ஒரு தரிசனம் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேன். என்றைக்காவது இந்த கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்தை தரிசனமாக காட்டியிருக்கிறாரா? காட்டியிருக்காரா? இல்ல. இன்றைக்கு என்றைக்காவது நீங்க எந்த ஸ்கூலுக்கு போனோம், எந்த காலேஜில் சேரணும், எந்த படிப்பை தேர்ந்து கொள்ளணும், எந்த வேலைக்கு நீங்க போகணும் என்பதை உங்களுக்கு கனவு மூலமாக தரிசனமாக உங்களுக்கு காட்டி இருக்கிறாரா? இல்ல. இன்றைக்கு நிஜமாகவே எந்த கார் வாங்கணும், எந்த வீடு வாங்கணும் என்று என்றைக்காவது கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாக காட்டி இருக்கிறாரா? நீங்க இவாஞ்சலின் பால் தினகரனா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த தரிசனம் உண்டு, சரிங்களா? ஏனென்றால் அது எல்லாமே இச்சையின்படியாக வருகிறது தான். இச்சையின்படியாக கனவு கண்டுறது. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கனவு கொடுத்து ஒரு கார் கொடுக்கணும்னா இது வரைக்கும் மேனுஃபேக்சரே ஆகாத ஒரு காரை கனவுல கொடுத்து அது நிஜத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் கர்த்தருடைய தரிசனம். இருக்கிற காரை உங்களுக்கு மனசுல வந்துச்சுன்னா அது கனவு, இச்சையின் கனவு. கரெக்டா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே, சரிங்களா? இன்னைக்கு நிஜமாகவே வாலிப பிள்ளைங்களே, கர்த்தர் தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு என்றைக்காவது இந்த சபைக்கு போகணும், இந்த சபைக்கு நேரத்தோட போகணும், இந்த சபையில தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு தரிசனம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? இல்லை. இன்றைக்கு எந்த வாலிப பிள்ளைங்களுக்காவது கர்த்தர் நீண்ட ஆயுசுள்ள அந்த தேவனுடைய தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? இல்ல. எந்த கனவுலையாவது உங்களுக்கு சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவன் நதியை உங்களுக்கு தரிசனமாக கொடுத்திருக்கிறாரா? இல்ல. இன்னைக்கு எந்த வாலிபனுக்காவது புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய பரலோகம் இதை குறித்து உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இந்த சபையில உங்களுடைய ஊழியம் என்னதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமும் கனவும் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. இப்போ இவைகள் எல்லாவற்றிலையும் பாருங்க, உங்களுக்கு தரிசனமே கொடுக்காத கர்த்தர் ஒரு அற்பமான ஒரு பொண்ணுக்காகவும் ஒரு அற்பமான ஒரு கணவருக்காகவும் உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பாரா? நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க அநேக வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன், எந்த தரிசனமும் உங்களுக்கு கொடுக்காத தேவன் உங்களுக்கு ஒரு இச்சை நிமித்தமாக அந்த கர்த்தர் உங்களுக்கு அற்பமான ஒரு பொண்ணை காட்டுவதற்காகவும் ஒரு ஆணை காட்டுவதற்காகவும் மட்டுமே தரிசனம் கொடுப்பாரா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5:7, நீங்கள் யாவரும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பவுல் சொல்லுகிறதுபடியாக உங்களுக்கு தரிசனம் கிடையாதுப்பா. எந்த விதத்திலையும் கண்ணால காட்ட மாட்டாரு, கனவுனால காட்ட மாட்டாரு. உங்களுக்கு முழுமையாக எதிர்மறையாக உங்களுக்கு வழி நடத்துவார், விசுவாசத்தின் வழியாக தான் வழி நடத்துவார் என்று சொன்ன அந்த தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை காட்டுவாரா? இன்னைக்கு அது மாத்திரம் இல்ல,
இன்னைக்கு நிஜமாகவே நீங்கள் எப்படிப்பட்ட தரிசனத்தை காண வேண்டும் என்று யோவேல் 2:28 பாருங்க, அவர் சொல்லுகிறார், அதற்கு முன்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்க வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இவ்வளோ பெரிய மகிமை எங்க தெரியுமா நிறைவேறிச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நிறைவேறிச்சு? இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறிச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதலாம் சபை உருவாக்கப்பட்ட நாள்ல பேதுரு சொல்கிறான், இந்த வார்த்தையை தான் எடுத்து சொல்கிறான், இதன்படியாக தான் எங்கள் மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டது. அந்த 3000 பேர்ல வாலிபர்கள் இருந்திருக்கலாம், குமாரர்கள் இருந்திருக்கலாம், குமார்த்திகள் இருந்திருக்கலாம், மூப்பர்கள் இருந்திருக்கலாம். இவர்களுக்கு கிடைத்த தரிசனம் என்னதென்றால், இந்த தேவன் தான், இந்த இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய யெகோவா தேவன் என்ற தரிசனத்தை தவிர வேற எந்த தரிசனம் அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் இவ்வளவு மகிமையாக ஒரு தரிசனத்தை, இது விசுவாசத்தின் தரிசனம் இல்ல, இது எதற்கென்றால் நம்மளுடைய ஞான கண்களை திறப்பதற்காக, சத்தியத்தின் வழியில கொண்டு வருவதற்காக. இப்படிப்பட்ட தரிசனங்கள் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளோ மகிமையான காரியங்கள் இந்த வேதாமத்தில் தரிசனங்கள் என்ற பெயரில் எழுதப்பட்டிருக்க, உங்களுக்கு அற்பமான ஒரு பொண்ணுக்காகவும் அற்பமான ஒரு பையனுக்காகவும் இந்த தேவன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வாலிபா பிள்ளைங்களாம் சொல்லுங்க, உடனே தலையாட்டங்கள் என்ன இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பயப்படுறீங்க? இன்னைக்கு நிஜமாவே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பாருங்க ஒரு பிரச்சனை உண்டு. அது என்னதென்றால் செல்ஃபிஷ் கன்விக்ஷன்ஸ் என்று சொல்வாங்க ஆங்கிலத்தில். செல்ஃபிஷ் கன்விக்ஷன்ஸ் என்றால் தன்னைத்தானே உறுதிப்படுத்தி கொள்கிற ஒரு சுயநல புத்தி. அவங்க மைண்ட்ல ஏதோ ஒன்று வைத்து கொண்டிருப்பாங்க, ஆனா அதை ஏதோ ஒரு கனவு மூலமாக எதையோ ஒன்று நினைத்து கொண்டு மற்றவர்கள்கிட்ட என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு சுயநல நலத்தின்படியாக, ஒரு செல்ஃபிஷ்னஸ் படியாக கர்த்தர் தான் எனக்காக அதை காட்டினார் என்று சொல்கிற ஒரு புத்தி. இது சாத்தானுடைய வஞ்சனை. நீ நிஜமாய் நான் சொல்கிறேன், தரிசனம் தரிசனம் அவ்வளவு ஈஸியா சொல்லிடுறீங்களே, வேதாமத்தில் இருக்கிற தரிசனத்துடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு அந்த தரிசனம் எதுவுமே கொடுக்காம, மகிமையின் தரிசனம் எதுவுமே கொடுக்காம, ஒரு அற்பமான ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு மட்டும் உங்களுக்கு கண்கள் காட்டுக்கிறதுக்கு ஏசப்பா தரிசனம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் நீங்க நிஜமாவே பாருங்க, அது சாத்தியம் அல்ல. அடுத்தாப்புல சொல்லுவாங்க, நான் வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். ஏற்கனவே ஒரு பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அரைக்குறையா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் வேதத்தெல்லாம் திறப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க, சரிங்களா? நான் அதனால தான் சொல்லுகிறேன். அப்போதான் வேதத்தை திறப்பாங்க, ஜெப வேலையிலலாம் கரெக்டாக நேரத்தோடு சபைக்கு வருவாங்க, எல்லாம் யூத் ஃபெலோஷிப்லேயும் உட்காருவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாமே இங்கே நடக்கிற ஒரு காரியம்தான். அப்போ நிஜமாகவே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது எல்லாமே நானே காதால கேட்ட காரியம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன காரியம். நான் வேதத்தை வசனம்லாம் மறந்து போயிடுச்சு, இல்லைன்னா அதை எடுத்து வந்திருப்பேன். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பவுமே எனக்கு அது ஒத்து போகல, ஆனா எனக்கு அந்த வசனம்லாம் மறந்து போயிடுச்சு. அப்போ சொல்லுவாங்க, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தான் எனக்கு இந்த பொண்ணை காட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இன்னைக்கு நிஜமாகவே இந்த வசனத்தின் படியாக கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு பெண்ணை காட்ட வேண்டுமோ இல்லைன்னா ஆணை காட்ட வேண்டும் என்றால், நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்க தினந்தோறும் வேதாமத்தை வாசிக்கிறீர்களா? மேபி 1-2 பேர் வாசிக்கலாம். இன்னைக்கு நிஜமாவே கர்த்தர் நீங்க வேதாமத்தை வாசிக்கிறபடினால இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வெளிப்பாடை உங்களுக்கு கொடுக்கிறாரா? இது கொஞ்சம் சந்தேகம் தான். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள காரியங்கள் எவ்வளோ நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீங்க. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறீர்களா? இல்ல. இன்றைக்கு நிஜமாக இந்த வேதாமத்தில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் வாசிப்பவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இல்லை. இன்னைக்கு நிஜமாகவே இந்த வேதாமத்தில் இருக்கிற வெளிச்சத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. சரி, அற்பமா கேட்கிறேன், இந்த வேதாமத்தில் இருக்கிற ஒரு 10 வசனமாவது உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? நீங்க சரி, நீங்க லவ் பண்ண போங்க ஒரு 10 வசனமா தெரியுமா?
நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வாலிபர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். வெட்டிங் ஆனிவர்சரிக்கு தானே வந்து ஜோம் பண்ணீங்க. சரி, ஒரு 10 வசனமாவது உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? வாலிப பிள்ளைங்களை உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு 10 வசனமாவது உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு நிஜமாகவே எந்த வாலிப பிள்ளைங்களாவது உருப்படியா நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்களா? இல்ல. இப்படி நீங்க ஏதுமே இந்த வேதாமத்தின் வசனத்தின் படியாகவும் இல்லை, இதுல இருக்கிற வெளிப்பாடும் பெற்றுக்கொள்ளல, இதுல இருக்கிற வெளிச்சமும் பெற்றுக்கொள்ள, இதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. எபிரேயர் புத்தகம் என்று சொன்னா இங்க பழைய ஏற்பாடுல தேர்வாங்க. இப்படி இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு வேதாமத்திற்கு உங்களுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாத பிள்ளைகள், உங்களிடத்துல ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் காட்டுவதற்கு இந்த வேதாமத்திலிருந்து ஒரு வசனத்தை சடனா ஏசப்பா எடுத்து காட்டுவாரா? உங்களுக்கு காட்டுவாரா? காட்ட மாட்டாரா? காட்டவே மாட்டார். இதெல்லாம் தான் பிசாசுடைய வஞ்சனை. என்னன்னா உலகத்துல பாருங்க, இன்னைக்கு வாலிபர் சபைகள் என்று சொல்லி நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் இப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பதாக சந்தோஷ்னு ஒரு பையன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, உயரமா இருப்பான், வெள்ளக்காரமா இருப்பான், 7 அடி இருப்பான், வெள்ளக்காரமா இருப்பான், நல்ல வேலை வேலைன்னு இருப்பான். மைக்ரோசாஃப்ட்ல வேலை, நல்ல அறிவு. மைக்ரோசாஃப்ட்ல அப்பவுமே வேலை பார்த்து கொண்டிருந்தான், பெரிய ஆளா. அவன் வந்து லண்டன்ல இருந்தான். அங்க அவன் வீடு எரிந்து அவன் வந்து மரித்து போயிட்டான். அவன் வீடு எரிஞ்சு அவன் வீட்டை விட்டு வெளியில ஓடி வராம அந்த புகையில மாட்டிக்கொண்டு அவன் மரித்து போய் விட்டான். கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் ஆகிவிட்டது. சரி, அவன் ரொம்ப அருமையான ஒரு நண்பன். அவனுக்கு வந்து திருமணம் ஆகிற ஒரு வேலையில, இது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அவன் வந்து நல்லா ஆள் வளர்த்தே 7 அடி, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறனால நிறைய பொண்ணுங்க பின்னாடி சுற்றி வருவாங்க. அதனால அதில் கடைசியாக வந்து ஃபைனலைஸ் பண்ணி 2 பொண்ணுங்களை வைத்திருந்தான். ஒரு பொண்ணு வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு, இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பொண்ணு. இந்த 2 பொண்ணில் யாரை டிசைட் பண்ணுங்கிறது நாங்களாம் வேடிக்கையாக பேசி கொண்டிருப்போம், ஜோக் அடிப்போம். அப்போ எப்படின்னா, இந்த ஒரு பொண்ணு பேர் வந்து, கோயம்புத்தூர்ல இருக்கிற பொண்ணு பேர் வந்து, நான் பேர் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா ஜெனிஃபருங்கிற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணு, நார்த் இந்தியாவில் இருக்கிற பொண்ணு பேர் வந்து மெலடின்னு ஒரு பொண்ணு. அப்போ இந்த பொண்ணுங்க 2 பேருக்கும் யார் கர்த்தர் எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குழப்பம் அவனுக்கு இருந்துச்சு. அவளை சூஸ் பண்ணலாமா இவளே சூஸ் பண்ணலாமான்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூருக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஆம்னி பஸ்ஸில் வந்து சினிமா போடுவாங்க, சரிங்களா? நாங்கள் வந்து இங்கே சினிமா படம்னு போட்டோம். அந்த படம் என்னதென்றால், அது படம் பேர் எனக்கு தெரியல, ஆனால் சத்யராஜ் நடிச்சிருப்பான். அதில் குஷ்புவும் இருப்பான். ஒரு ஊட்டியில் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த படம். அந்த குஷ்பு வந்து எல்லா மெமரிஸ் எல்லாத்தையும் இழந்து யாருன்னு தெரியாமல் அங்கே இருப்பான். இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ வந்து நாங்கெல்லாம் சும்மா கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம். டேய் பாடுறா, நம்ம கோயம்புத்தூருக்கு போகிறோம், நீனும் சத்யராஜ் மாதிரி உயரமாக இருக்கிற, அதனால இது அந்த பொண்ணு தான் கர்த்தர் உனக்கு எதிர்ன்னு சொல்லி என்னமோ கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் பாருங்க, அந்த படத்தில் சடனை வந்து யாரோ அந்த குஷ்புக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி அவளுடைய உண்மையான பேரை சொல்றா. என்ன பேர் தெரியுமா அவளுக்கு பேரு? ஜெனிஃபர். அந்த பொண்ணு பேரு, குஷ்புடைய பேர் அந்த படத்துல உண்மையான பேர் ஜெனிஃபர். அங்க வந்து ஜெனிஃபர் அப்படின்னு சொன்ன உடனே நாங்களாங்க பஸ்ல குதிக்க தொடங்கிட்டோம். டே கர்த்தரே பேசி விட்டாரா, உனக்கு மெலடி கிடையாது, உனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜெனிஃபர் தான்டா அப்படின்னு சொல்லி நிஜமா ஜெனிஃபரை தான் கல்யாணம் கட்டினா. இது நிஜமா நடந்த சம்பவம், இதெல்லாம் பயங்கர வேடிக்கையான ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் நிஜமா நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் வேடிக்கையான சம்பவம் இருந்தாலும் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் யாராவது ஒரு வாலிபனுக்கும் வாலிப மகளுக்கும் இதுதான் உன் கணவன், இவன் தான் உன் புருஷன் என்று சொல்வாரா? சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையுடைய மகிமை எப்படிப்பட்ட ஒரு மகிமை, இது எப்படிப்பட்ட ஒரு மகிமை. இப்படி மகிமையான வார்த்தையிலிருந்து அற்பமான ஒரு பொண்ணுக்காகவும் ஒரு பையனுக்காகவும் நீங்க காதலிக்கிறதுக்காக அவர் எடுத்து காட்டுவாரா? முடியவே முடியாது. ஏனென்றால் பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு உணர்த்தும்படியாக, யாருமே இந்த தப்புலாம் நீங்க செய்திடக்கூடாது. நாளைக்கு வந்து அண்ணா நான் வந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது
எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தை காட்டினார் அப்படின்னு சொன்னா உங்க தலையில கொட்டு வேண்டுமேல். கர்த்தருடைய மகிமையான வசனத்தை நீங்க பாருங்க. யோவான் 1:1 பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னதா? தேவனாகவே இருந்ததா. 1:14 பாருங்க, இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மளுக்குள்ள வாசம் செய்தார். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக மாம்சமாகி நம்மிடத்தில் வாசம் செய்ததாம். யோவான் 17:17 சொல்கிறது, உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்கிறது. யோவான் 6:63 சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. எபேசியர் 6:17 சொல்கிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. சங்கீதம் 119 என்ன சொல்கிறது என்றால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறது. மத்தேயு 4:4 என்ன சொல்கிறது என்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதாம். 17ஆம் வசனத்துல பாருங்க, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எபிரேயர் 4:12 பாருங்க, மிக முக்கியமான வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்குனதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்கங்களையும் ஊனுக்கங்களையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகை இருக்கிறதுமாய் இருக்கிறது. இவ்வளவு மகிமை பொருந்திய வசனங்களை கொண்டு ஒரு அற்பமான பொன்னையும் ஒரு பயனையும் காட்டுவதற்கு இந்த வசனத்தை எடுத்து தேவன் உங்களுக்கு காட்டுவாரா? காட்ட மாட்டாரா? சொல்லுங்க. யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ செய்தி இந்த வார்த்தையின்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்கிறதும் கிடையாது, இதை புரிந்து கொள்கிறதும் இல்லை. இன்னைக்கு இது எல்லாத்தையும் நீங்க நிராகரித்து விட்டீங்க. உங்களுக்கு இன்னும் பால் குடித்து கொண்டிருக்கிறீங்க, சபையில செய்தி கொடுத்தா தூங்கி கொண்டிருக்கிறீங்க. இந்த வேதாமத்தை வீட்டில் போய் துறக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் சடன இந்த வேதாமத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் காட்டி விட்டாராம். சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? சாத்தியம் என்று சொல்கிறவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போமே. சாத்தியம் இல்லை என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போமே. ஆமென். சரி, அப்படி என்றால் நீங்க நிஜமாவே பாருங்க, இந்த வேத வசனத்தை கொண்டு என கர்த்தர் ஒரு பொன்னை காட்டினார், ஒரு ஆணை காட்டினார் என்று அற்பப்படுத்தி விடாதீர்கள். இது மகிமையான வார்த்தை. ஆமென். அடுத்தாப்புல இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஒரு செய்தியை கொடுத்தீங்க பிரதர், அந்த செய்தியில கர்த்தர் என்கிட்ட பேசினது போல இருந்துச்சு, நான் எதை மனதில் வைத்திருந்தேனோ அதே கர்த்தர் உணர்த்தினார் என்று அங்க அநேகர் சொல்லுவார்கள். இன்னைக்கு நிஜமாவே அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்கள் வருவாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த வேத வசனத்துல இருந்து என்னது, அவன் யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காக நான் முத்தன் செய்கிறவனோ அவன் தான் என்று சொல்லியிருப்பான். அது என்னத்துக்கு எடுத்துக்கொள்வாங்க? அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக எடுத்துக்கொள்வாங்க. இந்த மாதிரி தான் ஜோக்கா தான் இருக்கும் அந்த மாதிரி வசனம்லாம். அப்போ பாருங்க, நிஜமாகவே இன்னைக்கு நான் கொடுத்த செய்தியின்படியாக, இல்லை என்றால் வேற யாராவது ஒரு ஊழியக்காரர் கொடுத்த செய்தியின்படியாக கர்த்தர் பேசினார் என்று சொல்வார்கள். ஆனா நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், வாலிப பிள்ளைங்களே, இந்த மாதத்தில் முதலாம் வாரத்தில் நான் கொடுத்த செய்தி என்னது தெரியாது? தெரியுமா? தெரியாதா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. பெரியவங்க கிட்ட கேட்டா கூட தெரியாது. பரவாயில்ல, விடுங்க. முதல் மாதம் முதல் வாரம், ஜனவரி முதல் வாரம் கொடுத்த செய்தி தேவ பக்திக்குரிய ரகசியத்தை குறித்து பேசினேன். அதான் எல்லாம் மறந்து போயிட்டீங்க, எல்லாம் என்ன பண்றது? இதுவரைக்கும் நான் தாவீதின் திறவுகோல் குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தாவீதின் திறவுகோல்னா என்னதுன்னு? தாவீதின் திறவுகோல் குறித்த நீ இன்னொருத்தன்கிட்ட சொல்லு என்று சொன்னால் நீங்க அதை விவரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கிறதா? இல்ல. இன்னைக்கு நான் எத்தனையோ பேர்கிட்ட அந்தி கிறிஸ்தை பத்தி நானும் அப்பாவும் பேசியிருக்கிறோம். யார் ஆவிக்குரிய அந்தி கிறிஸ்து சொல்லுங்க? தெரியாது. இன்னைக்கு நிஜமா சொல்றேன், சிம்பிளா கேட்கிறேன்,
7 சபைகள் இருக்குல்ல, 7 சபைகளுடைய பேராது தெரியுமா? நீங்க கைய போடுங்க. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஐயோ ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. 7 சபையோட பேராது தெரியுமா? தெரியாது. இதெல்லாமே நாங்க பிரசங்கமா பண்ணியிருக்கிறோம். இந்த பிரசங்கத்துல இவ்வளவு மகிமையான பிரசங்கத்துல பேசாத தேவன் நான் கொடுக்கிற ஒரு பிரசங்கத்துல ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் காட்டுவாரா? கண்டிப்பாக காட்ட மாட்டார். நீங்க உங்களையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஏனென்றால் நிஜமாவே பாருங்க, எனக்கு சும்மா ஒரு வசனம், ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்க ஒரே ஒரு வசனத்தை முடிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். பிரதர், நான் சர்ச்சு நடக்கும்போது அவசரமா ஒண்ணுக்கு போக வேண்டியது இருந்துச்சு, நான் வெளியே போன கரெக்டா அந்த பொண்ணு நின்று கொண்டிருந்தா, கர்த்தர் எனக்கு காட்டி விட்டார். இதெல்லாம் நான் சும்மா வேடிக்கையா சொல்றேன், நம்பாதீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா இதுவும் என் ஃப்ரெண்டுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நாங்க கத்தீட்ரல் சபைக்கு போங்க பொழுது ஒரு பொண்ணை சேஸ் பண்ணிட்டே இருந்தான். சரிங்களா, என்னுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். சேஸ் பண்ணிட்டே இருந்தான். கடைசியில் எங்க தேடினாலும் கிடைக்கல. சரி, நான் பாத்ரூம் போனான். அந்த பொண்ணு பாத்ரூம் விட்டு வெளியே வந்திருக்கு. உண்மையா நடந்த சம்பவங்க. சாட்சியோட கூட நான் கொண்டு வருவேன். ஏன்னா இப்படிதான் ஒரு காலத்துல நாங்களும் அறியாம இருக்கிற காலத்துல இதுக்கெல்லாம் ஜோக் அடிச்சு சிரிச்சோம். இதெல்லாமே ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டோம். ஆனா இன்னைக்கு சத்தியத்தை அறிந்த பிள்ளைங்க, நீ இதெல்லாம் ஒரு ஜோக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென். இதெல்லாமே நிஜமாகவே நீங்க சொல்றேன், இதெல்லாமே நீங்க உணர வேண்டும். நீங்க இதை தவற செஞ்சிடக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி எல்லாம் பேசுவாங்க, ஆனா நீங்க யாருமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க எடுக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இன்னைக்கு தேவன் ஒரு தரிசனமோ ஒரு கனவோ இல்லை என்றால் வசனத்தின் மூலமாகவோ, இல்லைனால் நான் கொடுக்கிற செய்தி, அப்பா கொடுக்கிற செய்தியின் மூலமாக ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் உங்களுக்கு காட்ட மாட்டார். ஆனால் இங்கதான் பாருங்க, பெற்றோர்கள் மறுபக்கத்தில் அரேஞ்ச் மேரேஜஸும் இன்னைக்கு நிஜமாக ஒருவேளை இந்த காதலுங்கிற ஒரு அசுத்தத்திலிருந்து வேணா காப்பாற்றுறோம். ஆனால் வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்திலிருந்து அவங்களை காப்பாற்றுமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏனென்றால் இன்னைக்கு பெற்றோர்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இன்னைக்கு வாலிப பசங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வந்துடும், பிரதர் காதலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அரேஞ்ச் மேரேஜுக்கும் போகாதீங்கன்னு சொல்றீங்க, அப்ப எப்படிதான் நாங்க கல்யாணம் கட்டுறது? நாங்க பிரம்மச்சாரியா இருந்து போயிடட்டுமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஆனா இங்கதான் பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே நீங்கள் திருமணம் ஆக வேண்டும். உங்களுக்கு திருமணம் என்று ஒன்று நடக்கும். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய திருமணம் அரேஞ்ச்டு மேரேஜாக தான் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைங்களே, காதல் திருமணம் கிடையாது. உங்க திருமணம் அரேஞ்ச் மேரேஜாக தான் இருக்க வேண்டும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னதென்றால், உங்கள் பெற்றோர்கள் கொண்டு வருகிற அரேஞ்ச் மேரேஜ், உங்களுடைய புரோக்கர் கொண்டு வருகிற அரேஞ்ச் மேரேஜ், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கொண்டு வருகிற அரேஞ்ச் மேரேஜ் நிமித்தமாக இல்லாமல் இந்த பூலோகத்தின் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய அரேஞ்ச் மேரேஜ அரேஞ்ச் பண்ணுகிறவரே இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எப்படி பிரதர், எப்படி சாத்தியம்? நான் சொல்லுகிறேன், நீங்களாம் யார்? நீங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய தகப்பன் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்த்து அவர் வழி நடத்தினார் என்றால் அது அந்த அரேஞ்ச் மேரேஜ் சரிப்பட்டு வருமா, சரிப்பட்டு வராதா? சரிப்பட்டு வரும். அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இன்னைக்கு அங்க இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் 2 கொரிந்தியர் 6:18, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாய் இருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுடைய திருமணத்தை அரேஞ்ச் செய்தார் என்றால்
அது நலமாக தானே இருக்கும். சரி, ஆனால் இங்கதான் ஒரு கேள்வி, எப்படி அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய திருமணத்தை அரேஞ்ச் செய்வார்? எப்படி அவர் நம்மளுக்காக இந்த காரியத்தை செய்வார்? அவர் தான் பரலோகத்தில் இருக்கிறாரே, அவர் எப்படி இதை அரேஞ்ச் செய்ய முடியும்? அப்போ அங்க பாருங்க, இங்க தான் நான் சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்றால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அரேஞ்ச் செய்யும் பொழுது அவர் உங்களுக்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதான் பிரசங்கி 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்படி என்றால் பிறப்பதற்கு ஒரு காலம், நடப்பதற்கு ஒரு காலம், வயது வருவதற்கு ஒரு காலம், வாலிப பிரயத்தை அடைவதற்கு ஒரு காலம், ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஒரு காலம், ரட்சிப்பை அடைவதற்கு ஒரு காலம், நீங்கள் திருமணமாவதற்கு ஒரு காலமும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கரெக்டா இல்லையா? இந்த காலத்தை நீங்கள் நிர்ணயிக்கவில்லை. இதை யார் நிர்ணயித்து இருக்கிறார்? தேவனே உங்களுக்காக நிர்ணயித்து இருக்கிறார். அதனால நான் பாருங்க, இந்த ஞானத்தை, இந்த காலத்தை நீங்கள் ஒழுங்குக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தானியேலை போல ஒரு ஞானம் இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்க, தானியேல் 2:21 அங்க முதலாவதாகவே ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இது நமக்கும் பொருந்தும். ஆமென். சரி, ஆனால் இன்றைக்கு நிஜமாகவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னதென்றால், தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ், கரெக்டா? ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். ஆனால் இந்த காரியம் தேவனுடைய சித்தம் தானா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இது தேவன் தான் எனக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒரு மகன் மகள் தானா என்று நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? என்ன மேசி கொட்டாய் விடுற, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு, என்ன தேவையில்லை. சரி, அப்பொழுது நீங்க பாருங்க, இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு துப்பு கொடுக்க போகிறேன். ஏனென்றால் நிஜமாகவே இந்த உலகத்தின் வழிக்கும் தேவனுடைய வழிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கரெக்டா இல்லையா? இந்த உலகத்தின் படியாக ஏற்படுத்தப்படுகிற ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கும் இன்னைக்கு தேவனுடைய என்ன பிரச்சனை, இன்னைக்கு தேவனுடைய வழியின் வழியாக வருகிற அரேஞ்ச் மேரேஜுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன வித்தியாசம்? இல்ல என்ன, எல்லாருமே உங்களே தான் பார்க்குறாங்க, இங்க பாருங்க. ஆமா, என்ன வித்தியாசம் என்றால், இந்த உலகத்தின் வழி கரடு முரடாக இருக்கும், ஆனா தேவனுடைய வழி எப்படி இருக்கும்? அது அப்படியே ஸ்மூத்தாக செவ்வையாக இருக்கும். இதுல தான் நீங்க அறிந்து கொள்ள போகிறீங்க எது தேவனால் வந்தது, எது உலகத்தினால் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க. அப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 14:33 எடுத்து வாசிப்போம். அங்க பாருங்க, அவர் எழுதுகிறார் பவுல், தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க காதலித்தாலும் உங்கள் அப்பா அம்மா பார்த்த பொண்ணின்படியாகவும் பையனின்படியாகவும் அந்த பாதையே கரடு முரடாக இருந்துச்சென்றால், எல்லாமே சந்தேகமாக இருக்கிறது, எதுவுமே ஒரு தெளிவில்லை, இதை நம்ம முடிப்போமா வேண்டாமா என்று இந்த உலகத்தின்படியாக ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தா கூட தேவனுடைய வழியாக இருந்தனா அது கண்டிப்பாக சமாதானமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய உலகத்தின் ஞானத்தின்படியாக இந்த காரியத்தை செய்தனா அது கலகமாக தான் இருக்கும், அது செவ்வையான பாதையாக இருக்காது. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. பெற்றோர்கள் இதையும் நீங்க கவனிக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க திருமணம் செய்து கொள்ளுகிற நாட்களில் நீங்க அநேக காரியங்கள் நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க. அந்த நேரத்தில் எல்லாமே சமாதானமாக இருந்தால்தான் அது தேவனுடைய சித்தம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இப்பொழுது பாருங்க, இந்த காரியத்தை எப்படி தேவன் வெளிப்படுத்துவார், யார் மூலமாக வெளிப்படுத்துவார் என்றால், யார் வேணாலும் இருக்கலாம். பசங்களா, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணா கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்க சர்ச்சுக்கு வர ஒரு பொண்ணா கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்க உற்றார் உறவினர்கள் வழியாக வருகிற ஒரு பொண்ணா கூட இருக்கலாம்.
இல்லைன்னா ஒரு மேட்ரிமனி வெப்சைட் வழியாக வருகிற ஒரு பொண்ணா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புரோக்கர் கொண்டு வருகிற பொண்ணா கூட இருக்கலாம். எந்த வழியின் விதமாகவும் கர்த்தர் அந்த பெண்ணை கொண்டு வருவார். இதை ஏற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? அது அரேஞ்ச் மேரேஜ் எங்க இருந்தாலும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜை விட்டுருங்க. இப்ப நீங்க ஒரு பெண்ணை ஆண்டவர் கொண்டு வருகிறார், ஒரு காரியத்தை காட்டினார் என்று நீங்கள் உணர்ந்து கொண்ட உடனே ஒரு தேவன் உணர்த்துவார். ஏன்னா சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லிட்டாரு, அப்படிதானே? அப்ப அந்த காலத்துல உணர்த்தும் பொழுது, சும்மா ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கிறேன். உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான் கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னா, உடனடியாக நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக என்ன செய்வீங்க? லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி பைக்கில் பின்னாடி வச்சு ஊரு சுத்த தொடங்கிடுவீங்களா? இல்ல. இதுதான் தேவனுடைய வழி. தேவனுடைய வழியின்படியாக இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்ததானால் நீங்கள் முதலாவதாக உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் அதை சொல்ல வேண்டும். இதுதான் தேவனுடைய வழி. முதல்ல உங்க தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அரேஞ்ச் பண்ணிக்கிறார். பூலோகத்தின் தகப்பனும் பூலோகத்தின் தாயாருமா இருக்கிற உங்க பெற்றோர்கள் இடத்துல எனக்கு ஏசப்பா ஒரு காரியத்தை உணர்த்தி இருக்கிறாருப்பா, இது ஒருவேளை இது ஏசப்பாவுடைய சித்தமா இருந்தா இது வாய்க்கட்டும், இதை நீங்க நான் அவங்க நம்பர்லாம் வாங்கி கொடுக்குறேன், அவங்க வீட்டுடைய நம்பர் வாங்கி கொடுக்குறேன், அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் நீங்க வேணா பேசி பாருங்க அப்படி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இது செய்வீங்களா? இன்னைக்கு இது செய்யறது கிடையாது. அதான் பிரச்சனையே. இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு ரோஸ், ஒரு கார்டு, சாக்லேட்டு இதெல்லாம் தூக்கிட்டு பின்னாடி அலைய தொடங்கிறீங்க. ஆனால் ஒருவேளை அதுதான் தேவனுடைய, ஏனென்றால் நம்ம பல கலாச்சாரத்தை வைத்து தான் நான் சொல்லுகிறேன். இங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க நிறைய பேர் என்ன பிரதர் வேறு விதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு ரட்சிப்புக்குள்ளாக இல்லாத பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு பார்க்க முடியும், நல்ல ஒரு பையனை பார்க்க முடியும்? நீங்க இப்ப இந்தியாவில் மட்டும் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மற்ற நாட்டில எல்லாம் அரேஞ்ச் மேரேஜே கிடையாது. அங்க டேட்டிங்கிறதே எப்படின்னா ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி, பூ வைக்கிறது மாதிரி, நல்லா இருக்கதா இல்லையான்னு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியம் தான் டேட்டிங். இப்போ மற்ற கலாச்சாரத்துல போய் நீங்க அரேஞ்ச் மேரேஜ் நீங்க பேச முடியாது. நம்ம இந்தியா கலாச்சாரத்துல தான் அது இருக்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் நான் சேர்த்து தான் சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய சித்தமா இருந்தனா நீங்க யாருமே ஊர் சுத்துறதுக்காகவோ இல்லைன்னா 2-3 வருஷம் நான் அவனை தெரிந்து கொண்டு அப்புறம் கல்யாணம் கட்டுகிற ஒரு காரியமும் கிடையாது. ஏனென்றால் தேவன் தான் அது உங்களுக்கு உணர்த்தினார், தேவன் தான் அந்த பெண்ணை காட்டினார். தேவனே காட்டின பெண்ணாய் இருந்தால் நீங்கள் ஏன் அந்த பொண்ணோட பழகி அந்த பொண்ணை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்? சரியா இல்லையா? நீங்க ஏன் அந்த பொண்ணோட பழகி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவன் தானே உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த பொண்ணை. நீங்க அதை அறியவே வேண்டாமே. நீங்க தைரியமா கண்மூடித்தனமாக நீங்க என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு ஆண்டவர் காட்டின பொண்ணு கழுத்துல நீங்க தாலியை கட்டலாம். ஆனா நீங்க நிஜமாவே நான் சொல்லுகிறேன், இதை செய்யாமல் வெறுமனே நீங்க என்ன போய் உலகத்தார் போல காதலிச்சு ப்ரொபோஸ் பண்ணி 2-3 வருஷம் என்ன பண்ணுங்க, நல்லா ஊரெல்லாம் சுத்தி அதன் பிறகு பெற்றோர்கள் உங்ககிட்ட உங்க பிள்ளைகள் சொன்னா தயவு செய்து ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதீங்க. அது தேவனுடைய சித்தமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? என்ன யாருமே என்ன இது எல்லாம் நீங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறதெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ உங்க வீட்டிலலாம் ஏதோ நடக்கிறது போல காணப்படுகிறது. உங்க மகளோ மகனோ ஒரு பையனை காதலிக்கிறேன், என்ன காரணம்னு சொல்லிட்டு அவன் சபைக்கு போறான், இப்படி பண்றான், அப்படி இருக்கிறான், நல்ல பையன்பா, இப்படி அப்படின்னு சொன்னா கூட 3-4 வருஷம் காதலுங்கிற பேர்ல ஊர் சொத்தி வந்தான்னா ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதீங்க. ஏனென்றால் அவங்க தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கல. தேவனே ஒரு பொண்ணை காட்டியிருந்தானா முதலாவது உங்ககிட்ட தான் பேசியிருக்கணும், ஊரெல்லாம் சுத்தி இருக்க கூடாது. சரி, அதே போல இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க பெற்றோர்கள்கிட்ட நான் ஜெபித்தேன்ப்பா, நீங்க தான் பாத்தீங்களா நான் அவ்வளோ ஜெபித்தேன், கர்த்தரே எனக்கு இந்த பொண்ணும் காட்டினார்ப்பா அப்படின்னு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் கூட பாருங்க சில காரியங்களுக்கு விழுந்துருவாங்க. ஏன்னா
என்ன என் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானா, இல்லைன்னா என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டானா என்று முதல்ல ஒரு அதிருப்தியா இருக்கும். ஆனா பையனுடைய சேலரி 1 lakh per month அப்படின்னு சொன்னா எல்லாம் புஷ்னு போயிடுறான். கரெக்டா இல்லையா பெற்றோர்களே? பா நம்ம பையன் சரியான ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கிறான், நம்ம பொண்ணு சரியான ஒரு பையனை தான் பிடிச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் வந்து அம்மா அவ வேற ஜாதிலாம் கிடையாதுமா, நம்ம ஜாதி தான்மா அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணிடுவாங்க, உடனே ரிலீஸ் ஆயிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அம்மா நான் வந்து லவ் பண்ற பையன் அவனுக்கு வந்து BMW கார்லாம் இருக்கு, ஈசிஆர்ல 4 பங்களா வச்சிருக்கிறான்ப்பா, அவன் அசிங்கமா இருந்தாலும் அப்படியாமா, ஐயோ நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெற்றோர்கள் தான் கீழே விழுவாங்க. ஆனா நான் நிஜமாக சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தனா பெற்றோர்கள் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நோ, இது தேவனுடைய சித்தம் அல்ல. சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பெற்றோர்கள். அவ்வளவுதான். நீங்க என்ன ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க. சரி, இன்றைக்கு நிஜமாவே பாருங்க, இன்னைக்கு அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அதிருப்தியாக சொல்லுவாங்க. ஆனா பொண்ணாவது பையனாவது அழகா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் பையன் அழகான ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான், என் பொண்ணு அழகான ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அதுக்கும் கீழே விழுவாங்க. பெற்றோர்களே, நீங்க இதை ஏற்றுக்கொண்டு நீங்க தவறு செய்து விடாதீர்கள். அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே நாம் முற்றிலுமாக எப்படி இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்க வேண்டும்? இது நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக வேதாமத்திலிருந்து வசனத்தின் வழியாக என்னால் போதிக்க முடியாது. ஆனா நான் பவுல் சொல்கிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினால் நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை, நான் பவுல் போலலாம் கிடையாதுப்பா, அந்த அளவுக்குலாம் தகுதி கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் என்ன செய்தேனோ இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அதை பின்பற்றுங்க. எனக்கு எவ்வளவோ ஆப்ஷன் இருந்துச்சு, நான் தவறுலாம் செஞ்சேன். ஆனால் திருமணம்னு வரும்பொழுது முற்றிலுமாக தேவனுடைய பிரசனத்தில் அர்ப்பணித்து, நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. யார்? நம்ம பாலின் சிஸ்டர் தான், துபாயில் இருக்கிறா. என்ன இருந்துன்னு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவளை சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவன் என்கிட்ட உணர்த்தி இதுதான் உனக்கு என்று சொன்னபடினால இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். நிஜமாகவே ஒரு சமாதானம். இந்த சமாதானம், நான் லவ் பண்ணியிருந்த கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் நான் கல்யாணம் கட்டியிருந்தேன்னா இந்த ஊழியத்திற்கே முதல்ல நான் வந்திருக்க முடியாது, இந்த சபைக்கே வர விட்டுருக்க மாட்டாங்க. இந்த சத்தியத்தை நான் போதித்தேன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? நான் லவ் பண்ணியிருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கட்டியிருந்தா அப்படிதான் இருக்கும். ஆனால் கர்த்தரே ஆயத்தப்படுத்தி எனக்காக கொண்டு வந்து, அவ அது மாத்திரம் இல்ல, சத்தியத்தை சொன்ன உடனே எனக்கும் இதே விசுவாசம் தானே இருந்தது, ஆனா யாருமே சொல்லவே இல்லையே என்று சொல்லி வசனத்தையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த ஊழியத்தை சமாதானமாக நிம்மதியாக செய்கிறேன் என்றால் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. ஆமென். அதனால்தான் நான் சொல்கிறேன், நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றி என்னுடைய மனைவியை தெரிந்து கொண்டேனோ அதே போல வாலிபர்களே நீங்களும் இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்னை ஒரு முன்மாதிரியா வைத்துக் கொள்ளுங்க, மற்றதுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து மாண்டு விடக்கூடாது, இந்த உலகத்தின் வஞ்சனைக்காக நீங்கள் மாண்டு விடக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சரி, அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாவே நம்மளுடைய திருமணம் அரேஞ்ச்டு மேரேஜாக தான் இருக்க வேண்டும். ஆனால் உலகத்தின்படியாக அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறவரே யாராக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இல்ல உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கும், எனக்கு எப்படி உணர்த்துவாரு, எப்படி எனக்கு காட்டுவாரு, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் அவர் யாருப்பா? தேவன். அவர் வந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுவதற்கு அவருக்கு என்ன பெரிய கஷ்டமா? நீங்க உண்மையாக பரிசுத்தத்தோடு வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏற்ற வேளையில், உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது, அந்த ஏற்ற வேளையில் கர்த்தர் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்ய போகிற ஆணையாவது கணவரையாவது உங்களுடைய மனைவியாவது கர்த்தர் காட்டுவார். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? நான் சொன்னேன், இது ஒன்றும் பெரிய ஒரு வசனம் நிறைந்த செய்தியெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரு பிராக்டிக்கல் ஒரு அட்வைஸ் தான். இதெல்லாம் ஒரு பிராக்டிக்கல் அட்வைஸ் தான். நீங்க பெற்றோர்களே, நீங்களும் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற ஒரு காரியத்தில் வந்து
சில தவறுகள்லாம் பண்றீங்க. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போறீங்க. ஆனா அரேஞ்ச் பண்றது இயேசு கிறிஸ்து. அவர் அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு நீங்க இந்த உலகத்தின் சமுதாயத்தின்படியாக எதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அரேஞ்ச் பண்ண பொண்ணோட நீங்க பைக்ல பின்னாடி வச்சு சுத்தி பார்க் பீச்னு சுத்தினீங்கன்னா ஏசப்பாவே அடி போடுவார். கரெக்டா இல்லையா? நீங்க யாருமே இமோஷனே இல்லாம இருக்கிறீங்க. சரியா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி சரி, இது ஒரு பிரச்சனை. இன்னொரு 10 நிமிஷம் கொடுங்க. காதலிக்கிற வியாதியை கொண்ட வாலிபர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நான் எப்பொழுது நான் என் மனைவியோடு நான் ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் நான் போக முடியும், நான் பெரிய காரியம்லாம் நான் பிளான் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காதலித்து நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆர்வமாய் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இளைஞர்கள் மத்தியில் இன்னொரு ஜாதி இருக்கிறது. என்ன ஜாதி என்றால், ஆங்கிலத்தில் அது செலிபஸ் என்று சொல்வார்கள். அதற்கு தமிழ் என்னதென்றால் பிரம்மச்சாரி. பிரதர், சை பொண்ணுங்களா வேண்டவே வேண்டாம் பிரதர். முரட்டு சிங்கிள்ஸா? பொண்ணுங்களா சே வேண்டவே வேண்டாம் பிரதர், எனக்கு கல்யாணமே வேண்டாம் பிரதர், நான் அப்படியே பிரம்மச்சாரியாவே நான் வாழ்ந்து கொண்டு போகிறேன் பிரதர். எனக்கு கத்தர் அதுதான் எனக்கு ஒரு சித்தமாக வைத்திருக்கிறார் பிரதர். எனக்கு கல்யாணத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் அப்படியே ஆண்டவருக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டு நான் அப்படியே ஒண்டி கட்டியாகவே நான் வாழ்ந்து கொண்டு விடுகிறேன் என்று சில வாலிபர்கள் இருக்கிறார்கள். என் ஃப்ரெண்ட்ஸும் அநேகர் அப்படி இருந்தார்கள். நான் கூட 5 பேர் எனக்கு தெரியும். எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாருமே அழகான பொண்ணுங்களை கல்யாணம் கட்டிட்டு போயிட்டாங்க. தலைகளன்னு தாங்க. நாங்களாம் அட்வைஸ் பண்ணுவோம், டேய் அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 5 பேருமே அழகான பொண்ணுங்க. ஒருத்தங்க கூட அசிங்கமான பொண்ணுலாம் கல்யாணத்தில் அழகான பொண்ணுங்க. அவன் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அப்படின்னு போயிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் ஒரு மனப்பிராந்தி. ஏனென்றால் இது முற்றிலுமாக இந்த காரியத்தை இந்த செலிபசி பிரம்மச்சாரிங்கிறது கிறிஸ்துவ உலகத்துக்கு முதலாவது கொண்டு வந்ததே கத்தோலிக்கர்கள் தான். அவங்க தான் இந்த பாதிரியார், இந்த கன்னியாஸ்திரியா, அவங்க எல்லாருமே திருமணம் செய்யாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை அவங்க ஒதுக்கினார்கள். இது ஏனென்றால் இது வேதாமத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை வைத்து தான் பேசுவார்கள். இது எல்லாமே எங்கிருந்து எடுத்துக்கொள்வார்கள் என்றால் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து எல்லாருமே எடுத்துக்கொள்வார்கள். அங்க பாருங்க, இப்போதான் கவனமாக கேளுங்க. ஒருவேளை இதே சிந்தனையோடு நம்ம சபையில யாராவது இருந்தீர்கள் என்றால் இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியமாக இருக்கும். கவனமாக கேளுங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. இங்க பவுல் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். என்னை போலவேனா என்னது? பிரம்மச்சாரியாக கல்யாணம் பண்ணாம. பவுலே சொல்லிட்டாருப்பா. என்ன சொல்லிட்டாரு? என்னை போல எல்லா மனுஷர்களும் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிட்டார். ஆகிலும் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கும் ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அப்புறமா வரதுக்கு 8ஆம் வசனத்துல பாருங்க, விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல் இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். விதவைகளுக்கும் விவாகம் இல்லாதவர்களுக்கும் விவாகம் செய்யாதவர்களுக்கும் விதவையாக ஆனவர்களுக்கும் பவுல் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார்ப்பா. நீங்கள் திருமணம் செய்யாமல் என்னை போல் இருந்து விட்டால் உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இதை தான் பிடிச்சு கொள்வாங்க, இதை பிடித்துக் கொள்வார்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தியில நீங்க எல்லாம் மனம் மாறிடுவீங்க. அதன் பிறகு பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலும் ஒரு 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலும் ஒன்று சொல்கிறார் பாருங்க, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். கல்யாணம் கட்டினா பிரச்சனைப்பா, ஏகப்பட்ட கவலைகள்லாம் வந்துடும். நீங்க என்ன பண்ணணுமா? கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்று யார் சொல்றார்? நான் இல்லைங்க, பவுல் சொல்கிறார். பவுல் சொல்கிறார், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளாக கவலைப்படுகிறார், கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். அப்படி என்றால்
நீங்க உங்க பெண் ஜாதி பிள்ளைகளை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க கர்த்தருக்கு மட்டும் நீங்க கவலைப்பட்டா போதும் அப்படின்னு இந்த சொல்லுகிற இந்த வசனத்தை தான் எடுத்துக்கொண்டு நீங்க நிறைய பேர் நான் பவுல போல இருந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்க தான் பாருங்க, இந்த வசனத்தை மட்டும் அங்கங்க வாசிப்பாங்க, நடுவில் இருக்கிற பகுதியை விட்டுருவாங்க. ஏனென்றால் பாருங்க, இதுக்கு பவுல் ஒரு கட்டளையாக சொல்லவே இல்லை. இது எப்படி சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 7:7 இது ஒரு கட்டளையாக நான் சொல்லாமல் வெறும் ஒரு யோசனையாக மட்டுமே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வெறும் ஒரு யோசனையை தான் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில அவர் என்னதையெல்லாம் அனுபவித்தாரோ, நீங்க ஒருவேளை கல்யாணம் கட்டுற விருப்பம் இல்லாம இருந்தேன்னா இப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில கவலை இல்லாம இருக்கலாம், கர்த்தருக்கு மட்டும் கவலைப்பட்டா போதும் என்று ஒரு யோசனையை தான் சொல்கிறேன், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லவில்லை. சரி, யோசனை கூட கரெக்ட் தானே, யோசனையின்படியாக 1-2 பேர் அதை பின்பற்றினால் கரெக்ட் தானே. ஆனா அங்கதான் பாருங்க, பவுல் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். என்னதுன்னா 1 கொரிந்தியர் 7:9 பாருங்க, ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்க கூடாதிருந்தால், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விரகத்தார், விரதத்தை அப்படின்னா பொண்ணுங்கள் மேல் இருக்கிற விரதம். நீ ஒரு பொண்ணை நீ பார்க்கவே மாட்டேன், எட்டி கூட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விரதம், விரத்தராய் இருக்க கூடாது இருந்தால், அப்படி என்றால் நீங்க செல்ஃப் கண்ட்ரோலை உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியவில்லை என்றால், நீங்க எவ்வளவுதான் நீங்க நினைத்தா கூட உங்க கண்ணு பொண்ணு மேல போகுது, இது மேல போகுது, அது மேல போகுதுன்னு சொல்றாரு. அதனால்தான் நீங்க அந்த மாதிரி ஒரு விரதம் எடுக்க முடியவில்லை என்றால் விவாகம் பண்ண கடவர்கள். நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க என்றால் அகா சொல்ற பாருங்க, உங்களுடைய சரீரத்தில் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். நான் நிஜமாவே சொல்லுகிறேன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வேகாம இருக்கிற எந்த ஒரு சரீரமும் இல்ல. நிஜமாகவே எல்லாருக்குமே ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்தோன்னா வாலிப வயசுல அது ஒரு துடிப்போம். அதே மாதிரி பெண்களும் ஆண்களை பார்க்கும் பொழுது அது ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம படைத்த கர்த்தரே உண்டாக்கின காரியம். அதனால இது என்னமோ சயின்ஸ்னால உண்டான காரியம் நீ நினைக்க கூடாது. இது கர்த்தரே நம்மளுடைய சரீரத்தில் இந்த காரியத்தெல்லாம் வைத்திருக்கிறார். சரி, அப்படி என்றால் இங்கதான் பாருங்க, அநேகர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏனென்றால் இந்த 1 கொரிந்தியர் 7:7 நம்ம வாசித்தோம்ல, எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வசனத்துல 2ஆம் பகுதியில பாருங்க, அவர் அழகாக சொல்கிறார். பார்க்கிறேன், ஆகிலும் என்னை போல இருக்க நீங்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகிலும் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு. இது கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, கிஃப்ட் உண்டு. இந்த கிஃப்ட் எதைக்கு தெரியுமா குறித்து பேசுகிறார்? மனைவி புருஷனை குறித்து பேசுகிறார். அப்படி என்றால் ஆகிலும், திரும்பியும் வாசிக்கிறேன், ஆகிலும் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய, அவனுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஒரு கணவனோ ஒரு மனைவியோ உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாய் இருக்கும், மற்றொருவனுக்கு வேறு விதமாகவும் இருக்கும் என்று அழகாக அங்க சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே உன்னை முன்குறித்த தேவன் உங்களுக்காக ஒரு மனைவியையும் கணவனையும் ஏற்கனவே அவர் என்ன செய்து விட்டார்? ஒரு வரமாக உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். சரி, இதை நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் இன்னைக்கு நிஜமாகவே ஒருவேளை நீங்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நிஜமாகவே பவுல் அதுதான் சொல்லுகிறாரா? வரம் என்கிறது அதுதான் சொல்லுகிறாரா? இப்ப நீங்க பவுல பிரதானப்படுத்துவீங்களா, இயேசு கிறிஸ்துவை பிரதானப்படுத்துவீங்களா? சரி, இப்ப தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க, ஆதாமுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார், ஒரு வரத்தை கொடுக்கிறார். என்ன வரம் கொடுக்கிறார்? ஆதியாகமம் 2:18, பின்பு தேவனாகிய கர்த்தர்
மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமென். இது கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு பாருங்க, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. வெந்து போயிடும், சுண்ணாம்பு மாதிரி சரீரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம் தனிமையா இருக்கிறவர்கள். இது நான் சொல்லுகிறது வெறும் ஆம்பளைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இதே அதிகாரத்தில் நான் கன்னியாஸ்திரியாக இருக்கிறவர்களையும் குறித்து தான் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல பவுல். அப்படின்னா இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி தான். சரி, அப்போ பாருங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று யார் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார். பவுல் ஒரு யோசனையா சொல்லுகிறார். ஆனா தேவன் நியமத்தின்படியாகவே ஆதாம் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்பொழுது பாருங்க, இந்த துணைங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஹெல்பர் என்று எழுதி விட்டாங்க. அது தப்பு. ஹெல்பர் என்று சொன்னா வேலைக்காரிக்கு சமம். ஆனால் தமிழ்ல கரெக்டா எழுதி இருக்கிறாங்க துணை. துணை என்றால் ஹெல்பர் கிடையாது, கம்பேனியன். நீங்கள் இருவரும் ஒரே சரீரம், 2 மாம்சங்கள் அல்ல, நீங்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள், ஆதலால் கம்பேனியன், துணை. இது வேலைக்காரி கிடையாது. ஆதாமுக்காக வேலை செய்வதற்காக, எல்லாம் வீட்டை பெருக்கிறதுக்காக, சமைச்சு போடுறதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு வேலைக்காரி கிடையாது, ஒரு துணை, ஈக்குவல். அப்பொழுது பாருங்க, நீங்கள் எந்த உபதேசத்தை பின்பற்ற போறீங்க? பவுல் சொன்ன யோசனையை பின்பற்ற போறீங்களா? இல்லைன்னா கர்த்தர் நியமத்தின்படியாக ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவர் உணர்ந்து, தேவனை உணர்ந்து ஒரு ஏவாளை உண்டு பண்ணினாரே, அந்த நியமத்தை நீங்க கேட்க போறீங்களா? ஏனென்றால் பாருங்க, இன்றைக்கு நிஜமாகவே இது எல்லாமே தேவனுடைய கருத்தினால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் எல்லாருமே உடனே ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. பவுல் அப்படிதான் இருந்தாரு. அது மாத்திரமில்ல, பேதுருவும் பாருங்க அப்படிதான் இருந்தார். ஆனா பேதுருக்கு கல்யாணம் ஆனது. ஆனால் ஏன் பவுல் அப்படி சொல்லுகிறார் என்பதை இந்த பேதுருடைய உதாரணத்தில் இருந்து தான் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் பேதுருக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு மாமியார் இருந்தது என்பதை நம்மளுக்கு எல்லாருமே அறிந்து கொள்கிறோம். அதனால அவன் திருமணம் ஆகியிருக்கிறது. எத்தனை பிள்ளைங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா திருமணம் ஆகி இருந்திருக்கிறது. ஆனால் பேதுரு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு வந்திருப்பான் கலிலேயாவில். கரெக்டா இல்லையா? பேதுரு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து வருகிறார். முதலாவது பேதுரு கிட்ட தான் வருகிறார். வந்த உடனே பேதுரு கிட்ட என்ன சொன்னார்? நீ உன் வலைகளை கீழே போட்டு என்னை பின்தொடர்ந்து வா, நான் உங்களை மனுஷர்களை மீன் பிடிக்கிறவர்களாக, மனுஷரை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக பேதுரு என்ன பண்ணா? வலைய தூக்கி போட்டு ஏசப்பா பின்னாடியே போனா. ஆனா நான் கேட்கிறேன், வலைய மட்டும் தான் கீழே போட்டானா? வலைய மட்டும் தான் கீழே போட்டானா? இல்ல. இன்னைக்கு பேதுருடைய குடும்பமே ஒரு பெரிய ஒரு அக்களிப்பு உண்டாயிருக்கும். ஏனென்றால் பேதுரு வலைய மட்டும் போட்டு போலங்க, அவன் குடும்பத்தையே கீழே போட்டு விட்டு அவன் ஏசப்பாவை பின்பற்ற போய்விட்டான். அதனால தான் ஒரு இடத்துல கேட்குறாங்க, எங்களுடைய குடும்பம் எங்க எல்லாவற்றையும் விட்டு எங்களுக்கு என்ன நன்மை நீ செய்ய போகிறீர் ஏசப்பான்னு ஒரு இடத்துல கேட்பாங்க. அப்பதான் ஏசப்பா சொல்வாரு, நீங்க 12 சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு நான் உங்களுக்கு கிருபை செய்வேன் என்று சொல்வார். அப்ப பாருங்க, பேதுரு வெறுமனே வலைய மட்டும் போட்டு போலங்க, அவன் குடும்பத்தையே அவன் விட்டு விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆதலால் தான் பவுல் கொடுத்த யோசனை என்னதென்றால், நிஜமாகவே உங்களுக்கு தேவனுடைய அழைப்பென்று ஒன்று இருந்தால், நீங்கள் திருமணம் ஆகிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மனைவியார் யாரையும் விட்டு விட்டு ஒரு பெரிய சங்கலத்துக்குள்ளாக விட்டு விடாதபடிக்கு நீங்கள் என்னை போல ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தால் நலமாய் இருக்கும் என்று அது வேறு கோணத்தில் ஒரு அட்வைஸ் தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எங்கிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பேதுருவுடைய லைஃப்ல தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஏன்னா ஒருத்தன் கேட்கறான், ஏசப்பா நான் இப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன், அப்ப எல்லாத்தையும் வா அப்படிங்கிறாரு. இல்ல, ஆனா நான் என்ன சொல்கிறேன், நான் என்னுடைய தகப்பனார்
என் தகப்பனாரை நான் வந்து அடக்கம் பண்ணின பிறகு நான் வருகிறேன். அப்படி என்றால் என் அப்பாலாம் இருக்கிறாங்க, அம்மாலாம் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கு, அவங்களுடைய காலெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து சேர்ந்துக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு வந்து ஏசப்பா என்ன பண்ணாரு? அனுமதிக்கல. மரித்தோரை யாராக அடக்கம் பண்ணட்டும் சொல்லி திட்டி அனுப்பி விடுகிறார். அப்பொழுது பாருங்க, இது முற்றிலுமாக எதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை என்றால், யாருமே வந்து உங்க குடும்பத்தார் வந்து நீங்கள் தேவனை ஏற்கனவே நீங்க தெரிந்து கொண்டு அவர்படியாக நீங்க வந்து ஊழியம் செய்யறதுக்காக, அங்கன்னா நீங்க ஊழியம் செய்யணும்னா நாட்டு விட்டு நாட்டெல்லாம் கடந்து போகணும். அப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருந்தார் என்றால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஏன்னா அப்பெல்லாம் ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் கிடையாது. ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பிய வரணும்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அப்போ உங்க குடும்பத்தார் என்ன போய் செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க? இப்போ இதை தானே அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், மைண்ட்ல வைத்துக்கொண்டு அநேகர் பேதுரு போல அவங்களுடைய குடும்பத்தார், பெற்றோர், பிள்ளைகள், அவங்களுடைய மனைவியார் யாரையும் ஊற்று ஊழியத்திற்காக வந்திருப்பார்கள். இதை தான் ஒருவேளை ஆலோசனையாக கொடுத்திருப்பார். ஏனென்றால் பாருங்க, இதே பவுல் தீமோத்தேயுவுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். 5 நிமிஷத்துல முடிச்சிட, கவனமாக கேளுங்க. தீமோத்தேயுவுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் ஒரு இடத்துல பாருங்க. 1 தீமோத்தேயு 4:1-5 பாருங்க, வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, இங்க பாருங்க, எதையோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் தீமோத்தேயுவுக்கு. அதுக்கு என்ன பேர் என்று சொல்கிறார்? ஒரு பொய்யருடைய மாயத்தினாலே. ஒரு பொய்யருடைய மாயம் இருக்கிறது. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதலாவது கொடுக்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்துல வாங்க, ஒரே வார்த்தை தான் அது. அவர்கள் கொடுக்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் விவாகம் பண்ணாதிருங்கள். இத 1ஆம் வசனத்துல என்னதாக சொன்னார் பவுல்? இது சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பார்கள் என்றால், ஒரே வார்த்தை தான், 2வது வசனம், விவாகம் பண்ணாதது இருக்கும். அதன் பிறகு நிறைய காரியங்கள் சொல்லுகிறார். அதன் பிறகு 4ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம், இல்ல 3ஆம் வசனத்தையும் வாசித்துருவோம். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பாத்திரங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்ப அந்த பொய்யர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்களா? டேய், கல்யாணம் எல்லாம் பண்ணி கொள்ளாதரா, இது சாத்தானுடைய உபதேசம் என்று சொல்கிறார். யார்? அதே பவுல். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் யோசனையை கொடுத்த அதே பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுக்கு சொல்கிறார். தீமோத்தேயு வாலிபன், அவனை தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்த ஒரு மனிதன். அந்த தீமோத்தேயு கிட்ட தான் சொல்கிறார் பவுல், இப்படிப்பட்ட யாராவது விவாகம் பண்ணாமல் இரு என்று சொன்னா அவன் பொய்யர் என்று சொல்லிட்டார். நல்லா யோசித்து பாருங்க. அதன் பிறகு பாருங்க 4ஆம் வசனத்துல, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. ஆமா, தேவன் தான் திருமணத்தை படைத்தார். எங்க? ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்தில் திருமணம் செய்ய வைத்த அந்த திருமணத்தை படைத்தது யார்? உங்கள் தேவன் தான். அந்த தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. அப்படி என்றால் திருமணம் கெட்டது கிடையாதுங்க. திருமணம் நல்லதா இருக்கிறது. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து திருமணம் ஏன் தெரியுமா சுத்தமாக காணப்படுகிறது? அதுல ஜெபமும் இல்ல, அதுல பரிசுத்தமும் இல்ல. ஆனால் நீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அந்த திருமணத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த திருமணம் தேவனுடைய படைப்பு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க, முடிச்சிடுறேன். ரொம்ப நேரமா கொடுத்துட்டு இருக்கிறேனோ, பொறுமையா கொடுக்கணுங்கிறக்காக தான் கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய வாலிப பிள்ளைங்களாம் இதான் அறிந்து கொண்டு எனக்காவது ஒரு நாள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது இது மைண்ட்ல வரணும். அதுக்காக தான் இதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்.
அப்போ பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே இந்த கத்தோலிக்கர்கள் அவங்களாம் போதிக்கிறாங்க திருமணம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய கொடுக்குறாங்கன்னு. அப்ப அதெல்லாம் என்னது? சாத்தானுடைய போதனை என்று சொல்கிறார். அப்படித்தானே? இதெல்லாமே சாத்தானுடைய போதனை என்று சொல்கிறார். இன்னைக்கு நிஜமாகவே ஆதலால் தான் இன்னைக்கு பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். ஆனா இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி பிரசங்கி முழுவதுமாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மாயே, எல்லாம் மாயே, நீ பிறந்ததும் மாயே, நீ மறிக்கிறதும் மாயே, நீ இந்த பூலோகத்தில் என்ன வேலை செய்தாலும் அது மாயே, என்ன சம்பாதித்தாலும் அது மாயே, அது உன் கைக்கு வராது, எல்லாமே மாயே 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 என்று சொன்ன பிரசங்கியார் 7ஆம் வசனத்துல பாருங்க, பின்பு நான் திரும்பி கொண்டு சூரியனுக்குள்ளே மாயையான இன்னொரு வேறொரு காரியத்தையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். பிரசங்கியார் யாரு? சாலமன் ராஜா. சாலமன் ராஜா ஞானத்தில் சொல்கிறார், இன்னொரு மாயையும் நான் கண்டேன் பார். அது என்ன மாயை என்றால் 8ஆம் வசனத்துல பாருங்க, ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான். என்னது மாயையா? ஒருத்தன் ஒண்டிக்காரனாய் இருப்பது உலகத்தின் மாயை என்று சொல்கிறார். ஏனென்றால் பாருங்க, அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அன்புடன் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை, இதுவும் மாயே. இது என்னதா? இது தீராத ஒரு தொல்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒண்டிக்காரனாய் இருக்கிறது ஒரு மாயே, அது தீராத ஒரு தொல்லை, ஒரு சாபம் என்று சொல்கிறார். சரியா இல்லையா? அது ஒரு சாபம் என்று சொல்கிறார். உடனடியாகவே இந்த மாயையிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக பாருங்க, அடுத்த வசனத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க, ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நல்லா. ஹல்லேலூயா! என்னங்க உற்சாகம் போயிடுச்சு? ஹல்லேலூயா! ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம் என்று சொல்கிறார். இப்ப இங்கதான் ஒரு பிரச்சனை வரும். நிறைய பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா, இது ஃப்ரெண்ட்ஸ், இது 2 ஆண்களை குறித்து எழுதப்படுகிறது, அப்படி இப்படிலாம் நினைத்துக் கொள்கிறாங்க. ஆனா அழகாக நான் சொல்றேன், இது கிடையாது. இருவர் கூடியிருப்பது நலம் என்கிறது இது தேவனுடைய பரிசு உங்களுக்காக. அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஏன்? 2 பேர் சேர்ந்தனா அவங்க பிரயாசத்திற்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன், இங்க பாருங்க, இதெல்லாம் ஒருவன் அவன் ஆண்மையிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண் பாகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இது பொருந்துகிற ஒரு காரியம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையே இல்லை. யாருங்க உங்க துணை? ஏவாள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட துணை யாரு? ஏவாள். அப்படி என்றால் துணை தூக்கிவிட துணை இல்லை. 2 பேரை இப்ப பாருங்க, இங்கதான் அழகாக புரிந்து கொள்ள போகிறோம். இது 2 ஆண்களை குறித்து எழுதினது கிடையாது, இது ஒரு புருஷனையும் மனைவியும் குறித்து எழுதப்பட்டது. ஏனென்றால் பாருங்க, 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். இது நிஜமாய் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, 2 ஆண்கள் கட்டி பிடிச்சி சூடு உண்டாக்குறதுக்கு படுத்து கொண்டா இந்த உலகம் என்ன சொல்லும்? ஹோமோசெக்சுவல்ஸ் என்று சொல்லிடுறோம். அதனால இது 2 ஆண்களை குறித்து எழுதப்பட்டது கிடையாது. இது கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு பரிசு, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு துணை. அப்போ பாருங்க, 2 பேர் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். அது யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புருஷன் மனைவி. 2 ஆண்கள் கிடையாது, 2 பெண்கள் கிடையாது. அப்போ சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? இங்கதான் பாருங்க அழகான அந்த திருமணத்துடைய ரகசியத்தை கொண்டு வருகிறார் பாருங்க. 12ஆம் வசனத்துல, ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால்
இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். இதான் கடைசி பகுதி, நல்ல கவனமாக கேளுங்க. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இந்த முப்பரி நூல் என்றால் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? 3 முடிச்சு. 3 முடிச்சு என்கிற திருமணம். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதெல்லாம் இந்திய சமுதாயம் கிடையாது. இதெல்லாம் 4000 வருஷம் முன்பதாகவே வேதாமத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் தான் இங்க இந்தியாக்கெல்லாம் வந்திருக்கு. முப்பரி நூல். இதை நான் ஒரு என்கேஜ்மெண்ட் கூட ரீசெண்டா சொன்னேன். பெண்கள் நீங்கெல்லாம் ஜடை போடுறீங்க தானே? உங்க ஜடையில எத்தனை பாகமாக நீங்க பிரிப்பீங்க? சரி, நீங்க ஒரு பாகமாக பிரிச்சு அப்படியே ஃப்ரீ அவுட்டா உங்க முடி நிக்குமா? 2 பாகமாக பிடிச்சு நீங்க ஒரு ஜடை போட்டா உங்க முடி நிக்குமா? நிக்குமா? நிக்காதா? நிக்காது. ஆனால் நீங்க 3 பாகமாக பிரிச்சு நீங்க ஜடை போட்டா உங்க முடி நிற்குமா? நிற்காதா? நிற்கும். நீங்க அதை கலத்துற வரைக்கும் அது நிற்கும். கரெக்டா இல்லையா? அதே போலதான் ஒரு புருஷன் ஒரு மனைவி, இவங்க 2 பேர் கூட உலகத்தின்படியாக வாழ்ந்துட முடியாது. நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதான் பவுல் சொன்னார், நிறைய கவலைக்குரிய காரியங்கள்லாம் வரும். ஏனென்றால் வெறும் புருஷன் மனைவி தான் இருக்கிறாங்க. ஆனா இங்கதான் தேவன் அவருடைய நியமத்தின்படியாக இன்னொரு முடிச்சும் சேர்த்திருக்கிறார். அந்த முடிச்சு யார் என்றால் உங்களுடைய கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு புருஷன், ஒரு மனைவி, ஒரு தேவன், இந்த 3 பேரும் இசைவாய் இணைந்து ஒரு ஜடையாக பின்னப்பட்ட பிறகு இந்த முப்புரி நூல், இந்த 3 முடிச்சு, இந்த தாலி என்றென்றைக்கும் அவிழ்ந்து கீழே விழவே விழாது. ஹல்லேலூயா. ஏன் இந்த அட்வைஸை கொடுக்கிறார்? ஏனென்றால் ஒரு மாயையை பார்த்து விட்டார். ஒண்டியா இருந்தால் அது தீராத என்னது தொல்லை என்று சொல்லிவிட்டார். அது தீராத ஒரு சாபமாக உங்களுக்கு மாறிவிடும். ஆதலால் நீங்க யாருமே ஒண்டியா இருக்கிறதுக்கு விருப்பப்படாதீர்கள். நீங்க யாரையும் இதை புண்படுத்துறதுக்காக நான் சொல்ல. ஆனா நிஜமாகவே நான் நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம சபையில நான் பேசி இருக்கிறேன். நீங்க எல்லாருமே ஒரு முயற்சி எடுங்க. இது கர்த்தருடைய வார்த்தையின்படியாக இனிமேல் ஒண்டியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிஜமாகவே கர்த்தருடைய கிஃப்ட் நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கர்த்தர் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையென்றே அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பவுல் அவர் ஊழியம் செய்தபடினால், அவர் அந்த ஊழியத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி, உங்க குடும்பத்துக்கு தடையில்லாதபடிக்கு நீங்கள் அப்படி நினைத்தீர்கள் என்றால் அதை நீங்க திருமணம் செய்யாமல் இருங்கள் மட்டும் தான் சொன்னார். தவிர அதே பவுல் அண்ணா தீமோத்திக்கு என்ன சொல்கிறார்? எவனாவது ஒருத்தன் நீ விவாகரம் பண்ணாமல் இரு என்று சொன்னால் அது சாத்தானுடைய போதனை என்று சொல்லிவிட்டார். அவன் பொய்யன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும்? வாலிப பிள்ளைகளே, திருமணத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆனா இப்போ கிடையாது. கர்த்தர் ஒரு காலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த காலத்துல கர்த்தரே உங்களுக்கு சில காரியங்களை உணர்த்துவார். சில நேரத்தில் உங்க அப்பா அம்மா மூலமாக உணர்த்துவார். நீங்க எல்லாம் எதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்க மூலமா தான் உணர்த்துவார்லாம் கிடையாது. உங்க அப்பா மூலமாக கூட வரலாம், அம்மா மூலமாக வரலாம், மாமா சித்தப்பா மூலமாக வரலாம், இல்லைன்னா தூர தேசத்துல இருந்து ஒரு அலையன்ஸ் மூலமாக வரலாம். எது வந்தாலும் அது சமாதானமாக நடந்தால் தேவனுடைய சித்தம். கரடு முரடாக இருந்தன்னா ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன். சரி, அதன்படியாக இன்றைக்கு நம்மளுடைய வாலிப பிள்ளைங்கள்லாம் நீங்க இந்த செய்தியை இனிமேல் இந்த வருஷம் முழுவதுமாக இதை டச் பண்ண மாட்டேன். அடுத்த வருஷம் பார்த்துக் கொள்ளலாம். சரிங்களா? சரி, நீங்க எல்லாம் நம்ம வாலிப பிள்ளைங்களும் இந்த கேட்ட செய்தியின்படியாக தேவன் உங்களிடத்துல கனவுல பேச மாட்டார், தரிசனத்துல பேச மாட்டார், வசனத்தை கொண்டு பேச மாட்டார். இதெல்லாம் மகிமையான வசனங்க. இந்த வசனத்தை கொண்டு உங்களுடைய உங்க இச்சைக்காக உங்க இச்சை நிறைவேற்றுவதற்காகலாம் பேச மாட்டார். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிஜமாகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை உண்மையாக அறிந்து கொண்டு நீங்கள் யாவரும் இன்றைக்கு உண்மையாகவே வாழுங்க, பரிசுத்தத்தோடு வாழுங்க. ஏற்ற நேரத்தில் என்னை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரே கொண்டு வருவார். நான் நிஜமான சொல்றேன், பாலின் சிஸ்டர் எனக்கு ஒரு அலையன்ஸ் மாதிரி தான் கொடுத்தாங்க. அவங்க சித்தி தான் கொடுத்தாங்க. அவங்க எங்களுக்கும் சொந்தக்காரங்க தான். எனக்கு முதல்ல விருப்பம் இல்லை. ஏனென்றால் அது நிறைய இருந்துச்சு. நான் சொல்லாம வேண்டாமான்னு நினைக்கல. சரி வேண்டாம், விட்டுருங்க. ஆனால் நிஜமாகவே அந்த அலையன்ஸ்